ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எனக்கு எங்கள் ஸ்கூல் தான் முக்கியம். ஏற்கனவே அங்கே டிபி, அந்த ஐமால், அந்த கேஆர்டி ஸ்கூல் அப்படின்னு பல பிரச்சனை பண்ணிருக்காங்க. இது ஓட்டி அங்கே பேர் அவனை அடிக்கவும் செஞ்சுருக்கேன். போலீஸ் வரல கொண்டிருப்பில்ல ஒன்று செய்ய கோகர்னாப்பில் படிக்கலாம் பேர் இருக்குல்ல. அப்புறம் இருக்கு இது பேர் நியூ பைஸு கோல்டு பைஸ்லாம் கடைசியில் ஒன்றா சேருவீங்க. அது வரைக்கும் எனக்கு சண்டை முதல் இருக்கும். சண்டை போடுறதா தோணும். லைஃப்ல எனக்கு போராட்டம் இல்லைன்னு வச்சுக்கோ, லைஃப்பை தோத்து போன மாதிரி ஆகிடும். நீ எனக்கு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது. எனக்கு உனக்கு ஒருத்தன் வந்துக்கிட்டே தான் இருப்பான் போராடு. அவனையும் நீ மீறி போராடணும். தோத்துட்ட மாதிரி நீ ஆடக்கூடாது. அவனை நீ ஜெயிக்க முயற்சி எடுக்கணும். இப்ப அவன் நீ இது பண்றான் அது பண்றான்னா நீ அவனை ஜெயிக்கப்பாரு. உனக்கு யார் இது பண்றான், யாரும் அவனுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அவன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுறான்னா நீ வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆடு. அவனுக்கு படிக்கிற தரானே அவனை ட்ரை பண்ணு. அவன் ஸ்போர்ட்ஸ்ல நீ வந்துறானே நீ ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாரு. அப்படி போராட்டம் போட்டி எப்படி இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி கொல்ற அளவுக்கு தெரிஞ்சு பத்தியா, அதுதான் ஹிஸ்டரி தப்பு. ஸ்கூலுக்கு இப்ப ஸ்கூல்ல நடக்கும் சீக்ஸ். அப்போ சரி சார் நான் சொல்லட்டுமா? அவனுக்கு சப்போர்ட் பண்றது ஸ்கூல்ல சார். அவ்வளோ திமுறை ஆயிடுச்சு அவனுக்கு. ஸ்கூலுக்கு டெஸ்ட் பண்ணுங்க. ஸ்கூல் ஒருத்தனுக்கு தலைக்கு மேல திமுறைன்னு வச்சிருக்கேன். தலைவர் ரவி என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. என்ன பண்றது? உன்னை மன்னிச்சு விட்றதுக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. நீ மன்னிச்சு விட்டா திருந்த கிடையாது. அதான் நான் ஏற்கனவே சொல்லணும் சார், எனக்கு பிடிக்காதீங்க. ஏன் உங்களை கூட கொள்ளணும் இதான் திரும்பி சொல்லிட்டு இருக்காமா. அது பண்ணலாம். ஸ்கூல் எடுத்து ஊற்றிடலாம். ஈஸி கொடுங்க பார்க்காதீங்கம்மா. ஆமா ஆமா இந்த மாதிரி ஆட்கள் பிசி கொடுத்தாட்டு கரெக்டு. ஏன் கடை இப்படி பண்ண? ஏன் கடை இப்படி பண்ணல? நான் என்ன பண்ணேன்? நீ கொல்ல வரல, அது போலீஸே பார்த்தது. போலீஸ் எதிர்பார்க்கல. இனியும் பார்த்தா கத்தி தூக்கிட்டு வந்து பார்த்து கொடுத்துட்டோம். செத்து தொலைவும். உங்கள்கிட்ட சண்டை போறதுக்கு சாவணும். அதே கூட போலீஸும் நான் எதிர்பார்க்கலப்பா. போலீஸும் நான் எதிர்பார்க்கல. போலீஸ் வருது பாரு, அது கரெக்டான்ட்டு தோத்துட்டு ஜெயிச்சு. லைஃப்ல என்னைக்கு நீ கத்தி எடுத்தியோ அன்னைக்கு புத்தி மாறிடுச்சு.
இப்போ நீ ஸ்கூல் விட்டு போகிற, நீ உன்னோட ஓல்டு ஸ்கூல் கிடையாது, வேறு ஸ்கூலுக்கே போனாலும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவனை ரெக்கமெண்ட் மட்டுமா இது பண்ணியிருக்க என்ன அவனுக்கு அவமானமாக போயின்னு நினைக்கிறேன். வேறு ஆரம்பத்துலேருந்து நான் அவன் கூட சண்டை போட வரல, அவன் கூட சண்டை போட வரல, உன் கூட சம்பந்தமாக தான் போயிட்டு இருக்கேன். நீ தான் நீ விரோதியாக பார்க்குற. விரோதியாக பட்டது கடைசியில் எனது பார்த்தீங்களா? ஸ்கூல் விட்டே போகிற ஓ டிசி எழுதி வாங்கிட்டு கிளம்பிட்டே இரு. ஆனால் காப்பாற்ற எந்த சொல்ல மாட்டேன். சொன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தை நான் பார்த்ததேடா. எனக்கு வில்லன் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஹீரோவை கொல்லுவான், இப்போ ஹீரோவையே கொல்ல வேண்டியதா இருக்கு. பாருடா, நீ எப்போ கத்தி எடுத்து அப்போ புத்தி மாறிடுச்சு, உன்னோட செயல் மாறிடுச்சு. கத்தி எடுக்க எனக்கும் புத்தி சரியில்லாம போவான்னு சொல்லுவாங்க, அது உனக்கு இருக்கு, எடுத்துட்டு போட்டு. ரவி, நீ தோத்துட்ட, எல்லா விஷயத்திலையும் தோத்துட்ட. ஒரு விஷயத்துல கூட ஜெயிக்கல, ஜெயிச்சு பார்த்ததில்ல. தோத்தவன் தோத்த மாதிரியே இருப்பான், ஜெயிச்சவன் ஜெயிச்ச மாதிரியே இருப்பான். ஆனால் நீ தோத்ததுக்கும் அர்த்தம் இல்லை, ஜெயிச்சதுக்கும் அர்த்தம் இல்லை. கடைசியில் நீ உயிரே இல்லாத ஒரு ஜென்மமா மாறிட்ட. கத்தி கைக்கு வந்ததுலேருந்து ஆளோட எல்லாமே மாறி போச்சு. பாவண்ட நீ வெரி பேட். ஆனா ஒண்ணு, உன் லைஃப்ல என்னைக்கும் மாறாது ஒண்ணே ஒண்ணு, அது கோபம் ஒண்ணுதான். இந்த கோபத்தோட இப்ப நீ வெளியே போற, நீ வெளியே போனாலும் அந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்துட்டு மணி எனக்கா நீ வந்து போட்டி போடுவீன்னு தெரியும். ஆனா எத்த காரணம் கொண்டு இந்த ஸ்கூல்ல தோக்க விட மாட்டேன். இல்லைனா ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்துக்கிட்டு இந்த ஸ்கூல் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு நீ போலீஸ் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ கொல்ல வந்திருக்க. நீ என்னடா ஓ டிசி கொடுப்பாங்க வாங்கிட்டு போ. டிசி லைஃப்ல தோத்ததுதான், எனக்கு ஜெயிக்க முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் பேச்ச கேட்டுக்கிட்டு கடைசியில ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேஸ்ட் நீயே கட்டிட்ட பத்தியா, அவனுக்கு ரொம்ப கோவக்காரன்னு கட்டிட்ட பத்தியா. எனக்கு ஒரு மனுஷன் ஆனா கோவத்தை கட்டுப்படுத்த பார்க்க, கோவத்தை அதிரிக்க கூடாது. சரி, நான் உனையும் மன்னிச்சு விட்டலாம், ஆனா போலீஸும் ஸ்கூலும் மன்னிச்சுடணும்னு தெரியல. எஸ், போலீஸ் அரெஸ்டே பண்ண மாட்டோம் வேண்டாம் விட்டுனா கூட நம்ம ஸ்கூலுமே விடாதுப்ப டிசி கொடுத்து ஜெயிலுக்கு தான் அனுப்புவாங்க. நான் வேணா ஒன்று பண்றேன், உனக்கு மாதிரி இங்கே இருக்க வைக்கட்டுமா? வேணாம், நீ ஜெயிலுக்கே போ, நான் இருக்க வச்சா நீ கொலை வருவேன். சரி, டிசி வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போ, நான் கிளாஸுக்கு போறேன். என்னடா இப்படி பேசிட்டு போறான், ரைட் அது இப்படி பேசிட்டு போறான். நீ வேண்டாம் போனீங்க தப்புதான். தேசம் கொதிச்சு லைஃப்ல எதையும் பார்க்கணும், எதையும் அவன் கோவம் தான் முடிக்க விட்டு போன பாரு, செருப்பால் அடிச்சு. சரிடா, நீ கிளாஸுக்கு போ, நீ தீசி வாங்கி தட்டி விட்டுப்பான். அவனுக்கு டிசி பட்டிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு இதுக்கு மேல ஓசிக்கு என்னமா இருக்கான், ஒரு கத்தி எடுத்துட்டு அவனை போய் கொல்ல போயிருக்காம அவன். இதுக்கு மேலே இவன் மன்னிச்சு விட்டான், உனக்கு இது ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டான்.
ஒரு டைம் அது கொடுத்து பார்க்கலாம், லாஸ்ட்டாக கொடுத்து பார்க்கலாம். இந்த லாஸ்ட்டாக கொடுக்குறது அவங்க தெரிஞ்சுனானா இந்த மாதிரி அவன் கற்றுட்டு கொடுத்துட்டு போனானா நீ பேச்சு கேட்க பேசி கொடுத்துட்டு போயிட்டே இரு. நான் தடுக்க மாட்டேன். சரி, உனக்காகம்மா இவனை நான் மன்னிச்சு விட்றேன். கிளாஸுக்கு புதுசாக டிசியை சொல்கிறேன். இந்த பேர் லாஸ்ட் இதான், ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இதாக இருக்கணும். மறுபடியும் எந்த வேலையும் நீ இந்த மாதிரி வச்சுக்கூடாது. அப்படி மீறி கத்தி எடுத்துட்டு அவனை கொல்லத்தான் போவார் மாதிரி போனின்னு வச்சுக்கோவ, பொண்ணை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது. வேலையை விட்டு தூக்குற மாதிரி படிப்பு விட்டு தூக்கிடுவேன். போ கிளாஸுக்கு போ. சரி சார், இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். லைஃப்ல படிப்பு தவிர வேற எதுவும் நான் முடிவு எடுத்தேன்னா இவனை கொண்டு ஏன் நான் முடிவு எடுத்தேன். பப்ளிக் எக்ஸாம் வருது, எல்லாரும் போய் படிக்கிற வேலையை பாருங்க போங்க. ஸோ இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. கரஸ்பாண்ட் சார் வந்து அங்கே பேசுகிற மாதிரி சீன். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் ஆகிட்டீங்களா? ஓகே, 11th இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். மற்றவங்க நினச்ச கூட எனக்கு பயம் கிடையாது. 12th ஸ்டூடெண்ட்ஸ் நினச்ச கூட நாட். ஏன்னா அவங்க மேலே நான் பந்தயம் கட்டல, உங்கள் மேலே தான் பந்தயம் கட்டினேன். ஸோ 100% சீட் கொடுத்துருவீங்களாப்பா. முக்கியமாக ரவி தான் சொன்னான், அவன் தான் கற்று தூக்கிட்டு கிடந்தான். ப்ளீஸ் 100% சீட் கொடுத்துருங்க, கொடுத்தே ஆகணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு நல்லபடியாக வாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பப்ளிக் எக்ஸாமை நல்லா செஞ்சீங்கன்னா ட்ரிப்பு ஃப்ரீயாக கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒரு சின்ன மாற்றம் வச்சுக்கணும். ஃபெயில் ஆகிறவங்களுக்கு ட்ரிப்பு கிடையாது, பாஸ் ஆகிறவங்களுக்கு கன்ஃபார்ம் ட்ரிப் இருக்கு. ஆனால் ஸ்கூலு 100% விசிட்டோட வந்தால் மட்டும்தான் ஓகேவா? புதுசாக என்ன பிரச்சனைனா வரட்டும்டா, அத்தனை பிரச்சனையும் நான் மீறி உங்களை ட்ரிப்பு கூப்பிட்டு முடிச்ச கையோட ரிசல்ட் வந்தோட ஒரே மாசத்துல உங்களை ட்ரிப்பு கூட்டிட்டு போகணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகலாம். கோ. எக்ஸாம் முடிவுக்கு நீ இந்த வேலையும் செய்யாத, போய் எக்ஸாம் விட்டு பாரு. இல்லை சார், எக்ஸாம் விட்டு பார்க்கட்டும் சார், ஃபீஸ் கட்டுறேன் பார்த்துக்கிறேன், அதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த வாடகை ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், நான் பார்த்துக்கிறேன். சரி சார், ஓகே சார். ஓகே, பப்ளிக் எக்ஸாம் முடிவடைகிறது. ரிசல்ட் ஒரே வாரத்தில். பப்ளிக் எக்ஸாமின் ரிசல்ட் உங்கள் லேப்டாப் மற்றும் உங்கள் செல்போனில் வரும். இன்னைக்கு ரிசல்ட், ஐயோ ரிசல்ட்டா, ஆசை மட்டும் ஆகல, ட்ரிப்பு கேன்சல்டு. யாரோ செல்லு லேப்டாப் வச்சுங்க பாருங்கடா ரிசல்ட்டை. நம்பர் நம்பர்லாம் சொல்ல முடியாது, நோட்டில் எடுத்து வைப்பார். பாஸ் 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 தடி, எல்லாருமே பாஸா? சரி, அப்போ ட்ரிப்பு கன்ஃபார்ம். இங்கே கூப்பிட்டு போவாங்கன்னு தெரியல, கூப்பிட்டு போனால் அந்த ஏற்காடு பூர்க்காடு தான் கூப்பிட்டு போவானுங்க. சார் அங்கெல்லாம் பாஸு, இது ட்ரிப்பு கூப்பிட்டு போனால் பரவாயில்ல, 2 நாள் 3 நாள் 4 நாள். ஓ, கம்மிங் ஃப்ரைடே சாட்டர்டே, கம்மிங் வெனஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே, இந்த 5 ஆமா போலாமா சார்? 4 நாள் தேர்ஸ்டே ஃப்ரைடே 4 நாளும் ட்ரிப்பு கிளம்ப போகணும். எங்கே சார்? ஏற்காடு. ஒரு 3500 கொடுத்து சேர்ந்து 3500 வந்துடும் பாருங்க. ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாமில் நம்ம ஸ்கூல் தான் என்னவா இருக்கிறது, 100% ரிசல்ட் கொடுத்துருக்கு.
வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அனைத்து மாணவர்களும் நம்ம ப்ரேயர் ஹாலுக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து மாணவர்கள்கிட்டும் நம்ம கிருஷ்ண சார் பேசணும்னு ஆசைப்படுறாரு. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார் அப்படி நிறைய பேர் சொன்னீங்க எதுக்கு ட்ரிப்புக்கு. ஆனால் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ரொம்ப தேர்ந்திருக்கீங்க. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ஸ்கூலை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த பஸ் ரிசல்ட் எடுத்ததுக்காக 12th ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இருக்கும் 12th ஸ்டூடெண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். என்ஜாய் தானே, ஜாலி எல்லாத்துக்கும். இந்த ட்ரிப்பில் யாரெல்லாம் லிஸ்ட் நம்ம 12th A and B-யோட தான் கிளம்ப கூட்டு போகிறோம். ஏன்னா அவங்க எந்த விதத்தை அதை 2 டீம் தான் ரொம்ப அடிச்சுட்டு கிடந்தானுங்க, அவங்க ஒரு கூட்டு போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி என்னன்னா, இந்த ரிசல்ட் படி பப்ளிக், இப்போ ஒரு பப்ளிக் இருக்கு. ஸோ அந்த பப்ளிக் வந்து ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம ஸ்கூல் இன்னும் 100% மார்க் எடுக்க முடியும். 100% ரிசல்ட்டோட எடுப்போம். நடுவில் இல்லை. ஸோ இந்த ரிசல்ட் படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஏற்காடு மட்டும்தான். ஒரு 4 நாள், Thursday, Friday, Saturday, Sunday. ஸோ ட்ரிப்புக்கு வேன்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. 3000 ரூபா கட்டுங்க, கூப்பிட்டு போயிடும். இன்று இந்த ட்ரிப் என்ஜாய்மெண்ட்டுடன் பார்க்கலாம். ஸோ 12th காலடி எடுத்து வைக்கிறீங்க, 11th இந்த மாதிரி இருந்துடாதீங்க. இதே மாதிரி 12th 100% கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் டே மற்றும் நம்மளோட ஆனுவல் டே, அதாவது 30வது வருஷத்தின் ஆனுவல் டே நடத்த போகிறோம். அது எப்போங்கிறத நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடியே நடத்திடுவோம்னு நினைக்கிறேன். ட்ரிப்புக்கான டேட் நான் கூட சொல்கிறேன். நீங்கம்மா ட்ரிப்பு போயிட்டு வந்தனையும் அந்த ஆனுவல் டேயோட இதாக இருக்கும். ஸோ ட்ரிப்பில் சந்திப்போமா? சட்டா. ஓகே, எல்லாரும் இன்னைக்கு ட்ரிப்பு கிளம்ப போகிறோம். பஸ் வந்துருச்சு பாரு சார். என்ன சார் சோப்பு டப்பா மாதிரி இருக்கு?